அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 5:4 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு வெறுமையாயிருந்த பேதுருவின் இருதயத்தை கண்டார். அவர் கண்கள் பேதுருவை கண்டது, வெறுமையை கண்டது. இப்பொழுது பாருங்கள், அவனை நிரப்புவதற்கு, அவன் தேவைகளை சந்திப்பதற்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை அவர் கண்கள் பார்க்கிறது. அதாவது அவனுக்கு தேவையான மீன்கள் எங்கே இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிந்து ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அவருடைய கண்கள் அந்த மீன்கள் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்தார். பாருங்க, ஒரு மனுஷனை மட்டுமல்ல, வெறுமையாயிருக்கிற மனிதனை மட்டுமல்ல, அவன் தேவைகள் எங்கே இருக்கிறது, எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதையும் கண்டு அதற்கு நேராக நடத்துகிறவர் கர்த்தர். இன்றைக்கு பேதுருவை போல எல்லாம் தோல்வி அடைந்து முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லையே என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், உங்கள் பிரயாசங்கள் உழைப்பு எல்லாம் வீணாய் போயிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்கள் தேவைகள் என்ன, எவ்வளவு, அது எங்கே இருக்கிறது என்று அதற்கு நேராக நடத்துகிறவர், அந்த வேலைக்கு நேராக நடத்துகிறவர், அந்த வியாபாரத்துக்கு நேராக நடத்துகிறவர், அந்த மனிதர்களுக்கு நேராக நடத்துகிறவர் கர்த்தர். பயப்படாதிருங்க, என்னை யார் நடத்தக்கூடும், இன்னும் நான் நடக்க முடியுமா என்னெல்லாம் கவலையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது, என் பிள்ளைகளை எப்படி நடத்துவது, இனி நான் எப்படி நடப்பேன் என்று கவலையோடு இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் யாருண்டா, உங்களை நடத்துகிறவர். அவர் கண்களுக்கு மறைவானது எதுவும் இருக்க முடியாது. ஆகவே தான் மீன்கள் எங்கே இருக்கிறதோ அதுக்கு நேராய் ஆண்டவர் நடத்துகிறார். ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். ஹல்லேலூயா. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் சொல்றாரு பாருங்க. ஆழத்திலே தான் அந்த அற்புதத்தை சந்தித்தான் சீமோன் பேதுரு. என்ன அர்த்தம் கேட்டா, இந்த ஆழங்கிறது பாடுகளின் ஆழம், நஷ்டத்தின் ஆழம், வேதனைகள், தோல்விகளின் ஆழம். எவ்வளவு ஆழமாய் போகிறீர்களோ அந்த ஆழத்திலே தான் ஆண்டவரை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அங்கே தான் அதிகமான அற்புதம் உண்டு. 2 படகு அமிழத்தக்கதா திரளான மீன்களை கொடுத்து சீமோன் பேதுருவை ஆசீர்வதித்தவர் இந்த ஆழத்தின் மத்தியிலே தான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுக்கு கனம் பண்ணும்படி இயேசு விரும்புகிறார். சில நேரத்தில் நமக்கு நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் அதுவே முடிவல்ல. அதன் மத்தியிலே அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.